மாநில இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன் பரசுராமன். முகுந்தன் தலைவர். நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பிச்ச கட்சி, நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். ராமதாஸின் பாமகவில் இருந்து விலகுகிறாரா அன்புமணி ராமதாஸ்? விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். முகுந்தனுக்கு முக்கிய பதவி கொடுக்கப்பட்டது ஏன்? முகுந்தன் தலைவர். பாமகவில் நடக்கும் உச்சகட்ட பரபரப்பு நிலை. மாநில இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன். தைலாபுர தோட்டத்திற்கும் பனையூருக்கும் இரண்டாக உடைகிறதா டீம்? சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். யார் இந்த முகுந்தன்? திமுக உள்ளிட்ட பெரிய கட்சிகளில் மாநில இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தான் அடுத்ததாக அந்த கட்சியின் தலைவர் பதவிக்கு வந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. மு.க. ஸ்டாலினும் திமுகவின் மாநில இளைஞரணி தலைவராக இருந்தவர்தான். தற்போது அந்த பதவியை உதயநிதி ஸ்டாலின் வகித்து வருகிறார். ஏற்கனவே பாமகவில் இளைஞரணி தலைவராக இருந்தவர்தான் அன்புமணி ராமதாஸ். இந்த நிலையில்தான் அந்த கட்சியின் இளைஞரணி தலைவராக முகுந்தன் பரசுராமன் நியமிக்கப்படுவதாக ராமதாஸ் அறிவித்திருந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் ஆட்சேபனை தெரிவித்தார். ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதியின் மூன்றாவது மகன் முகுந்தன் பரசுராமன். இவருக்கு முன்னதாக 2 மகன்கள் உள்ளனர். அதில் முதலாவது மகன் சென்னையில் தொழில் நிறுவனம் வைத்து நடத்தி வருகிறார். 2வது மகன் அன்புமணி ராமதாஸின் மகளை திருமணம் செய்து சென்னையில் வசித்து வருகிறார். 3வது மகன் முகுந்தன் சென்னையில் தங்கி தொழில் ஒன்றை நடத்தி வருகிறாராம். இதற்கிடையே கடந்த 4 மாதங்களுக்கு முன்புதான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் நடந்த ஊடக பேரவையின் ஆலோசனை கூட்டத்தில் திடீரென பாமக நிறுவனர் ராமதாஸால் அந்த கட்சியின் சமூக ஊடக பேரவையின் மாநில செயலாளராக பதவியை கொடுத்தனர். அன்று முதல் இன்று வரை பயணம் செய்து கொண்டிருக்கும் இவரைதான் பாமக நிறுவனர் ராமதாஸ் இளைஞரணி தலைவராக நியமனம் செய்துள்ளார். மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் பனையூரில் உள்ள தனது அலுவலகத்திற்கு வர வேண்டும் என தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றிருந்த நிலையில் இது தொடர்பாக இன்று மீண்டும் ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அன்புமணி ராமதாஸ் பகிரங்கமாக முடிவை எடுப்பார் என அன்புமணி ராமதாஸ் தரப்பு தொண்டர்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். ஆனாலும் ராமதாஸ் கட்சியில் இருந்து விலகுபவர்கள் விலகலாம் என மேடையிலேயே பகிரங்கமாக தெரிவித்திருந்ததும் அந்த கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது.